உடலை மாற்றி அமைத்துக் கொள்வது, புற உலகை மாற்றி அமைத்துக் கொள்வது. இதற்கு என்ன வழி என்றால் மந்திரம் மாயம் அல்ல. அவர் சொல்லுகின்றார், பஞ்சபூதங்களின் தன்மையை மாற்றி அமைத்தல். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இதற்கு வள்ளல் பெருமான் கூறுகின்ற வழி என்ன என்றால், சான்றோர்களே, 5 பஞ்சபூதங்களை நாம் எப்படி பார்த்தோம்? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பார்த்தோம். ஒவ்வொரு பூதத்திற்கும் குணங்கள் உண்டு இல்லையா? இப்ப மண் என்றால் என்ன? மண் என்றால் திண்மையாக கெட்டியாக இருக்கும். என்னுடைய கையை பாருங்கள், இந்த கையை கொண்டு வருகின்றேன், மேலே இருந்து கீழே இறங்கிக் கொண்டே வருகின்றது. இந்த இடம் வந்தவுடனே இந்த மேஜை தடுக்கின்றது. உடனே என்னுடைய கை அதற்கு கீழே போக முடியவில்லை. ஏன்? இடிக்கின்றது. இந்த மேஜை என்னுடைய கையை இடிக்கின்றது. ஆக இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா ஜட பொருள்களும் திண்மையானவை. அவை தடுக்கும், இடிக்கும், எந்த பொருளையும் இடிக்கும், உள்ளே நுழைய அனுமதிக்காது அல்லவா? இதுதானே புவி என்கின்ற ஜடப்பொருளினுடைய தத்துவம், இயற்கை. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? இந்த புவியை இடிக்கின்ற, இந்த புவியை, இந்த ஜடப்பொருளை, இந்த மண் தன்மையை இடியா புவியாக மாற்று. இதுவரை உலகில் யாராவது செய்திருக்கின்றார்களா? சித்தர்கள் செய்கின்றார்கள். சித்தி என்பது இதுதான், நன்றாக கவனிக்க வேண்டும். இடிக்கின்ற இந்த புவியை இடியா புவியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். என்னுடைய கைகள் தடுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு இத்துடன் நின்று விட்டன. வள்ளல் பெருமானுடைய கை இடிபடாது, இடிபடாது, உள்ளே போய் கொண்டே இருக்கும். இந்த மேஜையாலான ஜடப்பொருளால் வள்ளல் பெருமானுடைய கைகளை தடை செய்ய முடியாது. ஏன்? அவர் மண் தத்துவத்தை வென்று அதனுடைய தன்மையை மாற்றி அமைத்து இடியா புவியாக்குகின்றார். அடுத்தது தண்ணீர். தண்ணீர் என்ன என்றால், மேட்டில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் பள்ளத்தை நோக்கி இறங்கி வரும். அது எப்பொழுதும் போய்கொண்டே இருக்கும், சலசல என்று நகர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு சலம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? சலசலத்து ஓடிக்கொண்டே இருப்பதனால் அதனை சலம் என்றே பெயர் வைத்தார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? இன்னொரு நமக்கு தெரிந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்பொழுது நான் ஒரு வாய் தண்ணீரை அருந்தினேன். புனல் என்றால் தண்ணீர். சரி, இந்த தண்ணீர் என்ன ஆகும்? இதில் இருக்கின்ற ஓரளவுக்கு ஆற்றலை என்னுடைய வயிறு உறிஞ்சிக் கொண்ட பிறகு அது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ சிறுநீராக போய்விடும். சிறுநீராக போய்விடும். நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் உட்கொள்ளுகின்ற திரவங்கள் யாவும் போகும் புனல். அவை போய்விடும், உடலை விட்டு போய்விடும். அதை வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? போகா புனலாக மாற்று. பாருங்க எப்படி, இதுதான் விஞ்ஞானம். போகா புனலாக மாற்று. அது எப்படி போகாமல் இருக்கும்? போகாமல் இருக்கும். இந்த நீரின் தன்மையாக, தன்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகின்ற சலசலக்கின்ற இந்த தன்மையை மாற்றி அமைக்கலாம். அவ்வாறு மாற்றி அமைக்க தெரிந்தவனே சித்திகளின் ரகசியத்தை அறிந்த சித்தன். இதை முடியுமா? முடியும். ஒரு சின்ன உதாரணம். வள்ளல் பெருமான் அதை நமக்கு மறைவாக சொல்லுகின்றார், வெளிப்படையாக சொல்லவில்லை. நாம் எங்கே பயந்து கொண்டு இவ்வளவு கடினமாக இருக்கின்றது இவருடைய பாதை என்று நாம் பயந்து கொண்டு வரமாட்டோம் என்பதற்காக வள்ளல் பெருமான் சொல்லவில்லை என்று கருதுகின்றேன். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், 5 படி தண்ணீரை 2 படி தண்ணீராக நீங்கள் காய்ச்சுங்கள், காய்ச்சி அருந்துங்கள் என்று சொல்லுகின்றார். சரி, அவ்வாறு காய்ச்சினால் என்ன ஆகின்றது என்று விஞ்ஞானிகளை கேட்டால், விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? சாதாரண தண்ணீரை விட இவ்வாறு காய்ச்சப்பட்ட தண்ணீர் கனமாக ஆகின்றது, அதனுடைய எடை கூடுகின்றது. எடை கூடுகின்றது என்பதை எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், தன்மையே மாறுகின்றது. ஆங்கிலத்திலே நீர் என்பதற்கு நீரினுடைய மூலம் அந்த மாலிக்யூல் என்று சொல்லுகின்றோமே, அதுக்கு H2O என்று குறிப்பிடுவார்கள். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் 1 ஆக்சிஜன் அணு கொண்டது நீரினுடைய ஒரு மாலிக்யூலுடைய தன்மை. ஆனால் இவ்வாறு காய்ச்சி சுண்ட வைத்த பிறகு இது எப்படி மாறுகின்றது என்றால், ஹெவி வாட்டராக மாறுகின்றது என்று சொல்லுகின்றார், கனநீராக மாறுகின்றது என்று சொல்லுகின்றார். அவ்வாறு மாறுகின்ற பொழுது அதனுடைய சமன்பாடு ஃபார்முலா என்ன என்றால் H3O. ஒரு மாலிக்யூல், நீர் மாலிக்யூலில் 3 ஹைட்ரஜன் அணுக்களும்
ஆக்சிஜன் அணுவும் கொண்ட கனநீராக இது மாறுகின்றது. அந்த கனநீர் உடலை விட்டு உடனடியாக வெளியே போகாது, உடலில் தங்கி வேலை செய்யும். அது மட்டுமல்ல, நம்ம உடலினுடைய இயக்கங்களை ஓரளவுக்கு குறைக்கும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்வார். நாம் செய்கின்ற யோகங்கள், நாம் செய்கின்ற தியானங்கள், நம்முடைய ஜீவகாருண்யம் எல்லாமே எதற்கு? ஓடி 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 அழுத்து போன இந்த மனதை ஓடாமல் நிறுத்துவதுதான். யோகம் என்பதற்கு எப்படி அடைமொழி வரையறை கொடுக்கின்றார் பதஞ்சலி முனிவர் என்றால், யோக சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி என்கின்ற இந்த எண்ணங்களை நிறுத்துவதற்கு பெயர்தான் யோகம். நன்றாக பாருங்கள், 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் யோகம் செய்தவர்கள், தியானம் செய்தவர்களை எல்லாம் நான் அறிவேன். ஆனால் எண்ணம் நிற்கவில்லை, எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் தியானம் செய்ய உட்கார்ந்தால் தான் எண்ணம் ஓடுகின்றது என்று சொல்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு எப்படி சொல்லுகின்றார்? இந்த 2 பங்காக சுடப்பட்ட நீரை நீ அருந்திக் கொண்டே வா. அப்பொழுது இயல்பாக உன்னுடைய எண்ணத்தில் ஓய்வு